சீரிஸ் எபிசோட் 2. இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் உலக பெற்ற சித்திரை திருவிழாவோட 8ஆம் நாள். அதாவது இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகம். அது பார்க்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா டவுனுக்கு வந்துருக்கோம். சுத்த நம்ம 6 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சி மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா லைட்டாக தணிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கரெக்டாக சிம்மக்கல்ல இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா போய் பார்க்க போகிறோம். 8:15 சாமி வேணும்ட்டாங்க. இன்னைக்கு மகாராணியோட பட்டாபிஷேகம். பாண்டிய நாட்டின் அரசி அவங்க பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகம். அதாவது போமா விவேராசி சித்திரை சீரிஸ் பழைய முன்ன எபிசோட முடிச்சலான்னு பார்த்தா தலைவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்கிட்ட சிக்கிட்டான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. தொடரும் ஏன்னா கடைசியா எபிசோட் 1 போக போறேன்னு சொல்லியிருக்கோம். சொல்ல மாட்டேன், நான் போறேன். போகும்போது போறேன். பட்ட வழி அப்படியா? சரி, ஓகே மக்களே. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டா 8. ஆல்ரெடி பட்டாபிஷேகம் பார்த்தீங்கன்னா ராணிக்கு முடிஞ்சிருக்கும். இன்னும் அலங்காரம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு வர பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். மீனாட்சி அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய நாட்டு அரசி. முன்காலத்துல வாழ்ந்த ஒரு பாண்டிய இளவரசி. அவங்க தான் பார்த்தீங்கன்னா கடைசியா சாமியாகி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு சிறப்பான பார்த்தீங்கன்னா வரலாறுகள் இருக்கு. அந்த வீதி உலா வர வாகனங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரலாறுகள் இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையோட மீனாட்சி அம்மன் கோவிலில் தேரும் பார்ப்போம். மழை பெஞ்சதுக்காக சூப்பராகவே இருக்கும். வேர்ல்டு ஃபேமஸ் சித்திரை ஃபெஸ்டிவல் எபிசோட் 2 Day 8. சின்ன சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வேடம் ட்ரெஸ்ஸும் போட்டு போவாங்களா, அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொரு நேர்த்திக்கடன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க பேரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த நேர்த்திக்கடன் சட்டத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டப் போட்டுலாம் வருவாங்க. மீனாட்சி அம்மன் வேஷம், சொப்பனாதர் வேஷம், அழகர் வேஷம், இது பார்த்தீங்கன்னா இருக்கு. இன்னைக்கு பட்டாபிஷேகம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா திக்கு விஜயம், நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம், நைட்டு பூ பல்லாக்கு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் தேரோட்டம், நைட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வீதி விழா, அதுக்கப்புறம் நம்ம தலைவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அங்கேயும் போய் கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ நம்ம நேரா வீடியோக்குள்ளாண்டா இருக்கோம். கோயிலுக்குள்ள போவோம். 8:15 சாமி வருவாங்க. அங்க போலாம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா அங்கிட்டே வெளியே அங்க பாலை இறங்குற இடத்துல போட்டுக்கிட்டு வந்தா இங்க பார்த்தா ஒரே ஃப்ரீயா இருக்கு. இதாண்டா என் நேரம். நம்ம நேரம் இப்ப இவ்வளவு தூரம் நடக்க போனா தேர் தெரியுதுடா. அழகா ஒரு போட்டோ வீடியோல இருடா. ஒருங்க மக்களே, அங்க போயிட்டு இது பண்றேன். வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கு. 2 தேர். முதல் தேர் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடைய அம்மனும். இனிமேல் தான் வைப்பாங்க. அதெல்லாம் இன்னும் ஊர்வலம் போக வேண்டியது இருக்குல்ல. 9ஆம் தேதி தூரத்துல தெரியுது பாருங்க. டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப திருவிழா முடிஞ்சோடனே மேல எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. கீழே அந்த இது இருக்கு பாரு, அது மட்டும் தான் இருக்கும். இங்கேதான் இருக்குமா? இங்கேதான் வருஷம் முழுக்க கிடக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுப்பாங்க. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு புதுசுங்க. சரிங்க புதுசாங்க. முன்னாடி போயிட்டு கிட்ட போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வியூவை காட்டுறேன். பார்த்துக்கோங்க மக்களே, மழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக வர ஆரம்பிக்குது. மீனாட்சி அம்மன் அவங்களுடைய தேர். அப்படியே அங்கே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வரர் அவரோட தேர். காலையில் வந்தோம்னா உள்ளே போய் பார்க்கலாம் தேருக்குள்ள. பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் தேர் அவங்ககிட்ட அப்படியே இருக்கு பாருங்க, சுந்தரேஸ்வரரோட தேர். ஓகே, வீடியோ எடுத்து வரோம். சுந்தரேஸ்வரர் அவருடைய தேர் காலையில் ஒரு நாள் பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதிக்குள்ளே போவோம். அலங்கார வாகனம்லாம் வந்துருச்சு. உள்ளே போய்கிட்டே இருக்கோம். நாங்களும் அரை மணி நேரமாக ட்ரை பண்ணுறோம் உள்ளே போக. இப்போ தான் பாதி தூரம் நடந்திருக்கோம். கூட்டம் சரி கூட்டம் இன்றைக்கும். விசிறி வந்துருச்சு. விசிறி தாத்தாலாம் வந்துட்டாங்க. அடுத்து சாமி வந்துடும். விசிறி வந்தோடனே எல்லாத்துலேயும் விசிறி வந்தோடனே சாமி வந்துடும். இதான் உள்ள தெரியுது பாருங்க. இங்கே பாருங்க, கியூட் மீனாட்சி சரிங்களா இருக்காங்க. சிவனாரா
செங்கோல் செங்கோல் வருது. மீனாட்சி அம்மன் வராங்க. சுந்தரேஸ்வரரும் பெரியவடைய அம்மனும் போயிட்டாங்க. மீனாட்சி அம்மன் வந்து நல்லா விளையாடுறான். இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிரீடம் சுட்டியிருப்பாங்க. கிரீடத்தோட வராங்க பாருங்க, மதுரையின் அரசி. இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகம் கிரீடம் வச்சுருக்காங்க பாருங்க தலையில. A few moments later. இப்போதான் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் தேருக்கிட்டே சாமி போயிருக்காது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க சாமி தேருக்கிட்ட போய். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்டா இங்கெல்லாம் வரீங்க? எவ்வளோ 12 மணி ஆயிருமா? ஆனால் இங்கெல்லாம் கூட்டம் இல்லை. எப்படி இருந்தாலும் வந்தது சாமி பின்னாடியே கூட்டம். போவோம், அப்படியே கிளம்பியாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி போட்டாச்சு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாச்சு. நேராக போய் சாப்பிட்டுட்டு எண்டிங்கில் கொடுக்குறது தான் வேலை. வெல்கம் டு இம்ரான் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்பாட்டுக்கு திருவிழாவோட எண்டிங் ஸ்பாட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. பட்டாபிஷேகம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. சரி க்ரௌடு, அதோட மழை. ராணிக்கு முடிச்சு பட்டாபிஷேகம் தூட்டினோடனே பார்த்தீங்கன்னா சரி மழை பெஞ்சிருச்சு. அவ்வளோ மழை. நல்லா மதுரையே பார்த்தீங்கன்னா குழு குழுன்னு ஆக்கி விட்டுருச்சு. இப்படி மேலே தலைவன் பார்த்தீங்கன்னா சிக்கி சீரழிஞ்சிட்ட கூட்டத்துல முடியல. அபிஷேகம் இந்த முக்கியமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவோட 7:30 மணிக்கு கரெக்டாக நாங்கள் போனோம். 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா சாமி வெளியே வந்துச்சு. அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இது வரலாறையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். பட்டாபிஷேகம் சீக்கிரமா போகணும். ஆமா. ஆனா உள்ள போய் இடம் நிக்கிறதுக்குள்ள அப்பா போதும் போதும் அவ்வளோ கூட்டம் தள்ளிக்கிட்டே இருக்கு. 8 கிளம்பணும். 9:42 போய் வர சாப்பிடணும். சித்திரை திருவிழாவின் முக்கிய நாளான பட்டாபிஷேகம் இன்று பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. ராணி மதுரை, அதாவது பாண்டிய நாடு அப்படின்னா என்ன, மதுரை, திண்டுக்கல், தேனி, உசிலம்பட்டி, திருநெல்வேலி, அது கீழே அதாவது சவுத் சைடு இருக்க முக்காவாசி இடங்கள் நாடு சொல்லுவாங்க. பாண்டிய நாட்டோட அரசுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிருக்கு பட்டாபிஷேகம். அடுத்து நாளை சந்திப்போம் திக் விஜயத்தில். திக் விஜயத்துக்காக வெயிட்டிங். நாளைக்கு பாத்தீங்கன்னா தலைவி இருக்க மாட்டான். இன்னும் நிறைய பேர் வர சொல்லியே கிடைக்க இவன் நேரம். இன்னைக்கு ஆக்சுவலா புள்ள ஊருக்கு போக வேண்டியது. ஆனா புள்ள நேரம் அதுமா. நாளைக்கு திக் விஜயத்துல சந்திப்போம். சித்திரை சீரீஸோட முக்கியமான நிகழ்வுகள் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வித் வரலாறு, அப்புறம் பாத்தீங்கன்னா கேஷுவல் விளாக்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இப்போ வீட்டுக்கு போய் வர எடிட் பண்ணுவோம். டாடா பாய், see you. அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட சந்திப்போம் திக் விஜயத்தில். பாய்.